நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கர்த்துடைய பரிசுத்த நாளாகிய மனமகிழ்ச்சி நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்துடைய மகிமையுள்ள நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆண்டவரே, கர்த்துடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக நீங்கள் உண்டாக்குனீங்க ஏசப்பா. ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். ஆண்டவரே, இதை மாத்திரம் கண்டேன்னு சொல்லி பிரசங்கி வேதனையோடு ஷேர் பண்ணுறார். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மையும் செம்மையுமானவைகளை செய்ய கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏசப்பா. ஆண்டவரே, அடியாளின் கூடாரம், உடைய தாசனின் கூடாரம், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கூடாரங்களும் செம்மையானவனுடைய கூடாரமாய், செம்மையானவளுடைய கூடாரமாய் ஆவியானவர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயம் செம்மையாய் காணப்படட்டும் உமக்கு முன்பாக, எங்கள் வழிகள் செம்மையாய் சீர்திருத்தப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்ததுன்னு எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகள் செம்மையாய் காணப்படட்டும், எங்கள் வழிகள் செவ்வைப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொன்னீரே. சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு நீர் முன் செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய திவ்ய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே, நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆலத்தை காட்டும். நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆலத்தை காட்டும். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் வந்தே, இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். தாகம் என்னில் தீர்க்க வாரும், தேவாவும் நதியில் மூழ்கச் செய்யும். தாகம் என்னில் தீர்க்க வாரும், தேவாவும் நதியில் மூழ்கச் செய்யும். பாத்திரம் நிரம்பி வழிந்திடச் செய்யும், பாத்திரம் நிரம்பி வழிந்திடச் செய்யும். பரணிவும் வழியில் தினம் நடத்தும், பரணிவும் வழியில் தினம் நடத்தும். நிறைவான அபிஷேகம் தாரும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். ஆண்டவரே, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவரே, தொய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புகிறவரே, எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையால நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஆவியிலே அனலாய் மாற்றுங்கப்பா. ஆவியின் வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்களே. அந்நாட்களிலே தாவீது வம்சத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன் சொன்னீரே. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கிருபையின் ஆவி ஊற்றப்படுவதாக, விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, சகோதரன் நடுவில் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். மாம்ச சிந்தை மடிய செய்யும், ஆவியின் சிந்தை வளர செய்யும். மாம்ச சிந்தை மடிய செய்யும்,
ஆவியின் சிந்தை வளரச் செய்யும். கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கனி நிறைந்த வாழ்வினை வாழ கர்த்தாவே என்மேல் கருணை காட்டும். கர்த்தாவே என்மேல் கருணை காட்டும். நிறைவான அபிஷேகம் தாரும். அளவில்லா கிருபைகள் ஊற்றும். ஆனந்த மழை பெய்ய செய்யும். அபிஷேக ஆலத்தை காட்டும். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் கேட்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்களே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னீங்களே. எங்கள் வாழ்க்கை வறண்ட நிலமாய் காணப்படுகிறதாப்பா. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாய் இருக்கிறதற்காய் சோதரம். எங்கள் மாம்சமானதுமை வாஞ்சிக்கிறதற்காய் சோதரம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் பேசப்படும் பொழுது ஒவ்வொருவரும் இருதயத்திலே குத்தப்படட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஏசப்பா, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் கிரியைகள் இவ்வளவுதானோ. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோன்னு சொன்னீங்க ஏசப்பா. நாங்கள் செம்மையா நடக்கணும்ப்பா. இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே, சில பேர் கூடியிருந்தாலும் என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடி வந்தால் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, பரிசுத்த தேவதூதர்களோடு இந்த இடத்திலே நீர் வாசம் பண்ணுகிறதற்காய் நன்றி அப்பா. மகிமையின் ஆவியானவர் அடியால் மேல் தங்கியிருப்பதற்காய் சோதரம். மகா தீர்க்கதரிசி ஆனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடியாளின் வலது பாரிசத்திலே நின்று கொண்டிருக்கிறதற்காய் சோதரம். ஆண்டவரே, அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த காலை வேளையிலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் என் இருதயத்திலே வைத்த வார்த்தை, ஒவ்வொருத்தரும் செம்மையானவனாக மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு இருதயம், செம்மையான இருதயம். என் பிள்ளை செம்மையாக காணப்படுவாளா? என் பிள்ளை செம்மையாக பேசுவாளா? அவள் பாதை செம்மையாய் காணப்படுமா? ஒரு இருதயத்திலே செம்மையான இருதயம், வார்த்தையிலே செம்மையான இருதயம், பார்வையிலே செம்மையான பார்வை தேவன் எதிர்பார்க்கிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28-29. பிரசங்கி 7:28-29. பாப்பா எடுத்த வாசிங்க, யாராவது வாசிங்க. வாசி. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. சாலமன் ராஜா சொல்றாரு, அவர் நிறையா அனுபவிச்ச மனுஷன். என் மனம் ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கு, அதான் இன்னும் கண்டுபிடிக்கல. 1000 பேருக்குள்ளே. சங்கீதம் நீதிமொழிகளுக்கு அடுத்து பிரசங்கி. ஓகே, தெரியாதாப்பா? நீதிமொழிகளுக்கு அடுத்து பிரசங்கி இருக்கு. ஓகே. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லாருக்குள்ளும் 1000 பேருக்குள்ளே 1000 புருஷனை பார்த்தேன். என்னோட வாசி பாப்பா, அந்த வசனத்தை வாசி. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கல. 1000 புருஷனை பார்த்தேன், நான் ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லாருக்குள்ளும். ஆனால் 1000 ஸ்திரியை பார்த்தேன்,
ஒரு ஸ்திரியை கூட நல்லவளா என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவர் 1000 பேரை கல்யாணம் பண்ணவர் பைபிள்லையே. சாலமோன் ராஜா. இவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். அவர் பழகி பார்த்து சொல்கிறார், 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரியை கண்டேன், ஆனால் ஒரு ஸ்திரீ நல்லவளை நான் பார்க்க முடியல. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? இதோ தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினாரா? செம்மையானவனாக உண்டாக்கினார். தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருக்கு, 1 அதிகாரத்தில். அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கு 27, தம்முடைய குமாரன் அநேகம் சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு உங்களையும் என்னையும் முன்குறித்த தேவன். தேவனுடைய மனுஷன் கூறுகிறான், இதோ தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினார்? செம்மையானவனாக உண்டாக்கினார். பெர்ஃபெக்ட், அவரை போலயே. ஆனா அவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க? அப்படி நடக்கல. அவங்கள அநேக உபாய தந்திரங்களை, தந்திரமுள்ள மனுஷனா, யாரை கொல்லலாம், யாருடைய சொத்துக்களை அபகரிக்கலாம், மற்றவங்களை எப்படி சூறையாடலாம், வேதனைப்படுத்தலாம், நான் அவர்களும் அநேக உபாய தந்திரங்களை என்ன பாப்பா செஞ்சாங்க? தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் நான் கண்டேன், இதைத்தான் நான் கண்டேன்னு சொல்லி வேதனையோடு அவர் ஷேர் பண்றார் சாலமோன் ஞானி. ஆண்டவர் படைப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை எப்படி பாப்பா உண்டாக்குனாரு? ஸ்வீட்டி குட்டி எப்படி உண்டாக்குனாரு? தேவன் செம்மையானவனாக. ஹல்லேலூயா. செம்மையானவனாக. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? செம்மையானவளாக இருக்கணும், என் பாப்பா செம்மையானவளாக பேசணும். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் நீதிமொழிகளில், என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆண்டவர் சொல்றார், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால், செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். நான் செம்மையானதை பேசும்போது ஏசப்பா இருதயம் எப்படி என்ன செய்யுமா? மகிழும். மகிழுமா? ஷைனி குட்டி, பூக்குட்டி, பிள்ளைங்க எல்லாரும், அக்கா அண்ணன் எல்லாரும் செம்மையானதா அவங்கவுங்க பிள்ளைங்கிட்ட, ஹஸ்பண்ட்கிட்ட, மற்றவங்ககிட்ட பேசும்போது செம்மையாக பேசுகிறோமா? நான் அப்படி பேசலைனா இல்லை பட்டையை குத்து போல பேசுகிறோமா? அவள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, பட்டையை குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் இனிய நாவோ எலும்பை நொறுக்கும். ஆனால் எலும்பை நொறுக்குகிற ஒரு இனிய வார்த்தை பேசுகிறோமா? என் வாயின் வார்த்தைகள் எல்லாம், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். என் வார்த்தை அவங்களை என்ன செய்யும்? ஒருத்தன் மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதைன்னு அப்படியே சொல்கிறது. ஏ தம்பி, ஏய் ஆண்டவரால் முடியும், நீ வாழுவ, உன்னை வாழ வைக்கிற வல்லமை தேவனாலே இருக்குன்னு சொல்லும் போதே அவனுக்கு முகம் சிரிப்பாயிரும். அந்த சர்வ வல்லமையில தேவனுடைய பிரசன்ஸ் அவனுக்குள்ள நுழையும். கர்த்தர் வாழ வைக்கிற தெய்வம், நம்பிக்கையாயிரு, நீ பிழைப்பாய். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோமா? அவ்வளோதான் முடிஞ்சது, நம்மளும் சேர்ந்து பேசுகிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை செம்மையான வாழ்க்கை. செம்மையானவனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? நீதிமொழிகள் 14 அதிகாரம் 11 நீதிமொழிகள் 14:11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும். ஹல்லேலூயா. செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். ஏன் குடும்பம் செழிக்கல? நம்ம குடும்பம், நம்ம கூடாரம் செம்மையா இல்லை, செம்மையானவனுடைய கூடாரமாக காணப்படுதா? நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு முன்னாடி செம்மையா நடக்கிறோமா? நம்ம வழிகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு முன்னாடி எப்படி நடக்கணும் பாப்பா? செம்மையா நடக்கணும். நம்ம கூடாரம் இல்லாட்ட ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய கூடாரமும் செம்மையானவனுடைய கூடாரமா, செம்மையானவளுடைய கூடாரமா, எங்கள் கூடாரம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கேளு பாப்பா, கைகளை உயர்த்தி கேளு. ஷைனிமா கேளுமா, எங்கள் கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் கூடாரங்களில் கேட்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் கூடாரங்களிலே கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கணும் ஆவியானவரே. கர்த்தரின் வலதுகரம் எங்கள் கூடாரங்களிலே பராக்கிரமம் செய்யணும். சத்துருவின் கரம் தாழ்த்தப்படுவதாக. செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் சொன்னீரே.
இங்கே கூடாரம் செழிக்கணும்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு முன்பாக செம்மையாய் பேசணும் ஆண்டவரே, செம்மையாய் நடக்க எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 15:8. நம்ம ஜெபம் எப்படி காணப்படணுமா? நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நான் என் வழியில் தாறுமாறாக நடந்துட்டு நான் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் நினைக்கிங்க? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். மாய்மாலமான ஜெபம் நான் சொல்லுவேன். ஆமென். வீட்டில் ஒரு வாழ்க்கை, இங்கே வந்து ஒரு வாழ்க்கை, அப்படி வாழக்கூடாது. உள்ளும் புறமும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பேசும்போது தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறாங்களாம்ப்பா. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படும் பொழுது அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பரிசுத்த தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையாக இருக்காங்களாம். நீங்கள் ஆசையாக இருக்கீங்களோ என்னமோ, ஏஞ்சல்ஸ் ஆசையாக இருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆசையாக இருக்கிறோமா? ஆண்டோடைய வார்த்தையின் மேலே தாகமாக இருக்கிறோமா? அப்படி நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டார். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் அவர் நாமம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜெபத்தை தள்ளாத கர்த்தர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கோம், திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர். என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரான்னு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், உங்கள் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன், உங்கள் ஜெபத்தை நான் அங்கீகரிப்பேன். அவருக்கு பிரியமாக நம்ம ஜெபம் காணப்படணும். ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். கோழி கூட ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம்முடைய பார்வைக்கு நம்ம வச்சுக்கிடுவோம் இப்படி போகிற பாதை கரெக்டான பாதைன்னு. கிடையாது. நம்முடைய பார்வைக்கு அது செம்மையாக இருக்கலாம், அந்த முடிவு என்ன வழியா? மரண வழி. நம்ம எந்த பாதையில் நடக்கிறோம்? கர்த்தருடைய வழி பரிசுத்த வழி. தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அங்கே இடமே ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பரலோகத்தில் தீட்டுள்ளவனுக்கு இடமே கிடையாது. தீட்டுள்ளதையும் அந்த வசனம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம், கடைசி வசனம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நம்ம பேர் அதில் எழுதப்பட்டிருக்கா? உலகத்தில் இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னா பேர் போட்டு என்ன செய்கிறாங்க? எழுதுகிறாங்க. அதில் எழுதினாலும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த புகழை இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடும், மண்ணோட மண்ணாக போயிடும் இல்லையா? டாக்டர் பட்டம் என்ன பட்டமோ அதில் போயிடும். பெரிய நான் இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம். அதெல்லாம் சாகும்போது அது எல்லா பெருமையும் அதோட போயிடும். ஆனால் ஒன்றே ஒன்று நிலைத்திருக்கும், கர்த்தருடைய வசனமோ. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை. நீ தீட்டுள்ளவனாய் நடக்கக்கூடாது ஆண்டவர் விரும்புகிறார். நீ அருவருப்பாய் நடக்கக்கூடாது, பொய்யை நடப்பிக்கக்கூடாது. தீட்டுள்ளதையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்று கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய வழி பரிசுத்த வழி. அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அதிலே அது பரிசுத்த வழி என்னப்படும். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெரிய புஸ்தகமாக இருக்கும். உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்போ நம்ம பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அது உங்கள் இருதயத்துக்கு தான் தெரியும். ஆண்டவர் என் பேரை எழுதி வச்சிருக்கிறா வைக்கலன்னு. அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் ஒருத்தங்க கூட மிஸ் பண்ணப்படக்கூடாது ஆண்டவரே. என் கணவர் வரணும், நான் மட்டும் போனால் ஒரு புண்ணியம் இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த குடும்பத்தோடு பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. அதை யூதா சொல்கிறார்,
கர்த்தருடைய உடன்பிறந்த சகோதரன் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யூதா 1 கடைசி, வெளிப்படுத்தலுக்கு முன்ன அதிகாரம். ஒரே ஒரு அதிகாரம் தான் எழுதியிருப்பார், பயங்கர பவர்ஃபுல். யூதா 1:24-27 கடைசி வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும் இருக்கா? வலுவாதபடி உங்களை காக்கவும் நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் எப்படி காக்க வல்லமை உள்ளவர்? வலுவாதபடி நம்மை காக்க, அவருடைய பாதையில் போய்கிட்டே இருக்கும், கடைசி வரை காப்பாற்றுவார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். உங்களையும் என்னையும் நம்ம குடும்பத்தோட மிகுந்த மகிழ்ச்சியோட ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நம்முடைய சன்னிதானத்திலே என்னை மகிழ்ச்சியினால் நிரப்புவீர். தாவீது ராஜா சொல்றார் சங்கீத 16 கடைசியில், உடைய சமூகத்தில் நான் வந்து காணப்படுறேன் ஆண்டவரே, பரிபூரண ஆனந்தம், உடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. மனுஷன் என்ன நினைக்கிறான்? அற்ப சந்தோஷம். சினிமா கதை, சினிமாவில் போய் நிற்கிறேன், கொஞ்ச நேரம் சந்தோஷம், அது அழிஞ்சு போயிடும். அது அழிஞ்சு போகிற சந்தோஷம். நான் ஒரே ஒரு சந்தோஷம், நிலைத்திருக்கிற சந்தோஷம், அது கர்த்தருடைய சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, என் குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்கள் சன்னிதானத்தில் வந்து நாங்கள் குடும்பமாக காணப்படணும் ஆண்டவரே. குடும்பமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் காணப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வார். சங்கீதம் 11:7. சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. யார் பக்கம் அவனை டேன் பண்ணி வச்சிருக்கிறாரா? இப்போ பாப்பா செம்மையாக நடந்தானா ஆண்டோடைய முகம் யாருக்கு நேரம் இருக்கும்? இப்போ வெளிச்சம் இருக்கு, உனக்கு நேரம் ஆண்டரை திருப்பிடுவார். அவருடைய முகம் யாருக்கு நேரம்? பூக்குட்டிக்கு நேரம். அவருடைய முகம் செம்மையாக இருந்தால் ஷைனி குட்டிக்கு நேரம். ஹல்லேலூயா, அவருடைய முகம் நம்மளை நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். எப்பயா பார்த்தார்? கடைசி அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பாடுகள். கடைசியில் ஆண்டவர் சொன்னார், யோபுட்ட சொன்னார், நீ உன் சகோதரனுக்காக வேண்டுதல் செய், உன் சிறையிருப்பு மாற்றப்படும். ஹல்லேலூயா. அவன் வேண்டுதல் செய்தான், கஷ்டத்தில் தான் இருக்கான். ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார், சிறையிருப்பை மாற்றினார். இழந்து போன சுகம், இழந்து போன ஆஸ்தி, இழந்து போன பிள்ளைகள் எல்லாம் 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, உங்க முகம் என்ன நோக்கி இருக்கணும் ஆண்டவரே. சாத்தானுடைய பார்வை நம்ம மேல இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பார்வைக்குள்ள நம்ம குடும்பம் இருக்கணும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவளாய், அருமையானவனாய் நீ நான் காணப்படணும். இவ்வளவு அருமையான வார்த்தை. கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கி இருக்கிறது. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கி இருக்கிறது. அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய கோபம் அவரை விட்டு விலகுகிறவர்கள் மேல் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக சங்கீதம் 112:4. சங்கீதம் 112:4. செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இன்னோட வாசி பாப்பா. செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். முத 2 வசனம் அதிலேயே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து
அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம வம்சம் எப்படி மாறணும்? செம்மையானவனுடைய வம்சமா மாறணும். கர்த்தருக்கு பயப்படுறோமா? அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட தேவ மனுஷன் பாக்கியவான், தேவ மனுஷி பாக்கியவாள். நம்முடைய சந்ததி எப்படி இருக்கணும்? குடும்ப தலைவன், குடும்ப தலைவி கர்த்தருக்கு பயப்படணும், ஒரு வழியில் நடக்கணும், கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கணும். அப்போ நம்முடைய சந்ததி எப்படி இருப்பாங்களா? பலத்து இருப்பாங்களாம். நம்முடைய வம்சம் செம்மையானவனுடைய வம்சமா மாறும், ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும். அப்படி செம்மையா நடந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பாதையில் திடீர்னு பிசாசு ஒரு இருளை கொண்டு வந்தாலும் இருளிலே என்ன செய்யுமா? வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. நீ செம்மையா நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையில இருளிலே நீ உட்கார்ற சூழ்நிலை வந்தாலும், மீகா சொன்னார் அல்லவா, நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அப்படி நீதியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் இருள் காணப்படுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? நீ செம்மையா மட்டும் நடந்து பாருங்க, உங்க வாழ்க்கை இருளிலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும். யோபு சொல்றார், உம்முடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, நீர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். சாத்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருளை கொண்டு வரான். அது எப்படிங்க இருளை கொண்டு போக முடியும்? இருளை கடக்க முடியும்? யோபு சொல்றாரு, உம்முடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. எது தீபம்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தீபமாகிய வார்த்தை என் தலையின் மேல பிரகாசிக்கணும். அப்படி வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். செம்மையாய் நடந்தால் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அடுத்தபடியாக சங்கீதம் 37:37. மாசி, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி பாரு, செம்மையானவனை பாரு, அவன் முடிவை பாரு, முடிவு சமாதானம். அல்லேலூயா. செம்மையா நடந்தோம்னா அற்பமா இருக்கலாம். உடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உடைய முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லப்படுது? சம்பூரணமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய முடிவு சம்பூரணமாக காணப்படும். ஆமென். ஒருவேளை அற்பமான ஆரம்பம், ஊழிய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், உள்ள வேலை அற்பமாக காணப்படலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நம்முடைய முடிவு சமாதானமாய் காணப்படும். அடுத்தபடியாக சங்கீதம் 140:10. வாரம் பாபா. கடைசி வசனம் வாசி. 13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஆண்டோடைய வார்த்தை தெளிவாய் கூறுகிறது, செம்மையானவர்கள் அவருடைய சமூகத்தில் என்ன செய்வாங்களாம்ப்பா? வாசம் பண்ணுவார்கள். யார் வாசம் பண்ண முடியும்? சொல்லு பேபி. செம்மையானவர்கள். அல்லேலூயா. யார் அவருடைய நாமத்தை துதிக்க முடியும்? நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். உடைய சமூகத்தில் வாசம் பண்ண ஆசையா இருக்கா? சங்கீதம் 101. வேற யார் வாசம் பண்ணுவாங்களாம்? 101:6. 101:6. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியிலே நடக்கிறவன், அல்லேலூயா, உத்தமமான வழியில நடக்கிறவன் என்னை சேவிப்பான். யார் அவரோட வாசம் பண்ணுவாங்க? தேசத்தில் உண்மையானவர்கள் கர்த்தரோடு வாசம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும்.
செம்மையானவர்களுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. தேசத்தில் உண்மையானவர்கள், ஆமென், உண்மையானவர்கள் கர்த்தரோடு வாசம் பண்ணுவார்கள். சங்கீதம் 11 என்று நினைக்கிறேன். இந்த பாருங்க, சங்கீதம் 15 1 2 3. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? கொஸ்டின் பண்றார் தாவீது. யார் ஆண்டவரே? அதில் சொல்றாரு, தேசத்தில் உண்மையானவர்கள் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவார்கள். அந்த இடத்துல சொல்றாரு சங்கீதம். இப்போ என்ன பார்த்தோம்? ஒரு வசனம் பார்த்தோம்ல, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். இதில் என்ன சொல்றாரு? யார் கொஸ்டின் பண்றாரு. சொல்லிட்டு அடுத்த 2வது வசனம் என்ன சொல்றாரு? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை, உத்தமனா நீ நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை நீ பேசணும். அடுத்த வசனம், அவன் தன் நாவினால் புறங்கூறக்கூடாது. கோட் சொல்றது, மற்றவங்களை பற்றி பேசுறது, புரணி பேசுறது, இது ஆண்டவருக்கு அருவருப்பானது. நீ அப்படியா தவறானதை கேள்விப்படுறோமா? அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென். ஆண்டவரே, அவங்களை நல்வழிப்படுத்துங்கப்பா, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும். ஆமென். புறங்கூறக்கூடாது. தோழனுக்கு, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஒருத்தவங்களை பற்றி கெட்டதாக கேள்விப்படுறீங்க, அது இன்னொருங்கிட்ட சொல்லி என்ன செய்யறது? பரப்புறது. இந்த வேலை நம்மளுக்கு ஆகாது. ஆமென். இவங்க வாசம் பண்ண முடியாது. அதான் அவர் பதில் சொல்றாரு. அவரே கொஸ்டின் பண்றாரு, ஆவியானவருக்கு பதில் சொல்றாரு. நாவினால் புறங்கூறாதவன், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவன், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களே கனம் பண்ணுகிற கர்த்தன், கனம் பண்ணுகிற தேவ மனுஷன், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன். ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நஷ்டம் வந்தாலும் தவற மாட்டான், திரும்ப கொடுப்பான். அவன் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் வாசம் பண்ணுவான். செம்மையானவர்கள் அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். சங்கீதம் 140 143 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி. ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவி என்ன செய்யணும்? செம்மையான வழியிலே நீங்க நடத்துங்கப்பா. ஆவியானவர் நல்ல ஆவியானவர். ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆண்டவரே, தாவீது ராஜா கேட்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய, டீச் மீ லார்ட் டு டு குட் திங்ஸ். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் ஆண்டவரே. நீரே என் தேவன், யூ ஆர் மை காட். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, செம்மையான வழியில என்ன நீங்க நடத்துங்க ஆவியானவரே. கேட்குறோமா ஆண்டவர்கிட்ட? அருமையான வார்த்தை. சங்கீதம் 27:11. சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. சத்துரு பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ ஆண்டவர்கிட்ட இப்போ நான் ஊழியம் செய்யலாம், ஆனால் ஒரு பக்கம் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? சத்துருக்களும் பார்ப்பாங்க. உண்மையாக இருக்காங்களா? பேசுகிற மாதிரி நடக்கிறாங்களா? வாழ்க்கை அது மாதிரி காணப்படுதா? எதிராளிகளின் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையிலே நீ வழி நடத்தும் ஆவியானவரே. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், குருடர்களாகி எங்களை அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து. ஆண்டவரே, எங்களை அறியாத வழியில் நடத்துறீங்க ஆண்டவரே, தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு வரீங்க.
ஆவியானவர் சொல்கிறார். ஏசாயாதிகன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். ஆண்டவரே சொல்றார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற என்ன செய்வேன், இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை என்றைக்கு கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தான் குருடர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றார், உன்னை அறியாத வழியிலே நடத்துகிற கர்த்தர். தெரியாத பாதையில் கொண்டு வந்துட்டீங்களே, அவர் தான் கொண்டு வரார். முன்னாடி இருள் காணப்படுதா, கோணல் காணப்படுதா, ஆண்டவர் சொல்றார், இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன், நான் உன்னை என்றைக்கு கைவிடாது இருப்பேன். இப்படி நம்ம வாழ்க்கை காணப்படுதா? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமம் 14:2. ஆசா தன் எல்லாரும் எடுத்துட்டீங்களா பாப்பா? பேஜ் நம்பர் சொல்லுங்க பிரதர். 558. வாசிங்க. வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற, இப்போ எங்கள் அப்பா அவர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கார், ஆனால் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற என்ன இருந்தால் நான் இப்படி நடப்பேன். இப்போ உண்மையிலே ஆண்டவர் இருக்காருன்னா அப்படி பெர்ஃபெக்டாக, அப்படி எல்லாருமே பெர்ஃபெக்டாக இப்படி நிற்போம். ஆனால் உண்மையாக அவர் இருக்கார் இல்லையா? காணக்கூடாத தெய்வம் நம்ம மத்தியில் ஒரு நாள் பார்க்க போகிறோம். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற கர்த்தர். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவன் என்னென்ன செஞ்சானோ அடுத்த வசனம் சொல்கிறது, 3ஆவது வசனம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினான், சிலைகளை உடைத்தான், விக்கிரக தோப்புகளை வெட்டினான். அவன் ஆண்டவர் என்னென்னலாம் வெறுக்கிறாரோ, எதை உடைக்க வேண்டியதை உடைச்சான், அகற்ற வேண்டியதை அகற்றினான். நம்முடைய குடும்பத்தில் சபிக்கப்பட்ட பொருள் காணப்படுதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் காணப்படுதா? நம்முடைய கூடாரத்தில் ஆகானின் பொருட்கள் காணப்படுகிறதா? ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, சாப தீடான காரியங்களை நீங்கள் என் பார்வையை விட்டு அகற்றி விடாவிட்டால் நான் உங்கள் நடுவில் இருக்க முடியாது. நீங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஏன் தோல்வி? என் குடும்பத்தில் அருவருப்பானது காணப்படுகிறது. யாக்கோபு மனைவி ராகேல் என்ன செஞ்சான்? ஏன் அவன் கூடாரத்தில் பயங்கரம் காணப்பட்டுச்சு? ராகேல் சொருபங்களை எடுத்து கூடாரத்தில் ஒளிச்சு வச்சிருந்தா. பயங்கர தீனால் தீட்டு போட்டு போனான். கடைசியில் யாக்கோபு சொல்கிறார், காதணிகளை கழட்டி போடுங்க, இதெல்லாம் என்ன செய்யுங்க, அருவருப்பானதெல்லாம் என்ன செய்யுங்க, விக்கிரக பொருள் அந்நிய தேவர்கள் இருந்தால் என்ன செஞ்சிருங்க, புதைச்சி போட்டுருங்கன்னு சொல்கிறார் யாக்கோபு. ஏன் அவ்வளோ நாள் அவரும் என்ன பண்ணார்? ஆசை மனைவின்னு சொல்லி சொல்லலையோ இல்லையோ தெரில இல்லையா? தன் அன்பு மனைவி சண்டைக்கு வந்துடுவான்னு நினச்சாரா என்னமோ தெரியல, சொல்லாமல் கண்டும் காணாதவராக இருக்கிறது. அப்படி இருக்கலாமா? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். ஆமென். அது அன்பாக சொல்லணும். சண்டை போட்டு சொன்னோன்னா நம்மளை சும்மா விட மாட்டாங்க. அன்பா இந்த மாதிரி பாப்பா அப்படி செய்யாத சொல்லணும். சொல்லலைன்னா ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார். நீங்கள் செய்கிறது தப்பு. இதனால் குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படுது. ஒரு பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் நன்மையோடு வாராரு. ஆனால் இங்கே குடும்பத்தில் ஒரு சைடு அருவருப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி ஆசீர்வதிக்க முடியும் தேவன்? அந்த ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறதுனால அந்த குடும்பம் முழுவதும் பாதுகாத்து கொள்ளப்படுகிறது. லோத்துவையும் அன்பு மனைவியையும் அந்த 2 குழந்தைகளையும் கர்த்தர் கரம் பிடித்து வெளியே கொண்டுட்டு வந்தார். பின்னிட்டு பாராதேன்னு சொன்னார். இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதேன்னு சொன்னார். ஆனால் மனைவி என்ன செய்யலை? அவ்வளோ தூரம் அந்த சோதோமை விட்டு வெளியே வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா, உலகத்தை பின்னாடி பார்த்தா, அழிந்து போனாள், உப்பு தூணா போயிட்டா இல்லையா? கர்த்தருடைய முகத்தை நம்ம நோக்கி இருக்கிறோமா? ஆசா என்ன செஞ்சான்? கர்த்தர் என்னெல்லாம் விரும்புகிறாரோ கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவங்க அம்மா விக்கிரக தோப்பை நாட்டி வச்சா, ராஜாத்தியா இராதபடிக்கு தள்ளி விட்டான். எங்கள் அம்மா நான் பார்க்கவே இல்லை. நீ அம்மாவாக இருந்தா என்ன, யாராக இருந்தா எனக்கு என்ன? கனம் பண்ணுறவன் தான். ஆனால்
விக்கிரக தோப்புகளை வச்சிருக்கிறியே, ராஜாத்தியா இறக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்தான். சிறியோர் பெரியோர் எல்லாரும் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும், முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி ஆணையிட்டாங்களாம் எல்லாரும் சேர்ந்து. யூதா ஜனங்கள் வராதவன் கர்த்தருடைய சமூகத்தில் யார் தேட வரலையோ அவன் கொல்லப்பட வேண்டும், முழு இருதயத்தோட கர்த்தரை தேடணும்னு சொல்லி ஆணையிட்டானான். எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. சிறியோர் பெரியோர் எல்லாரும் அறகுறை மனசு இல்லை, முழு இருதயத்தோட தேடுவோம் ஆண்டவரை. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணினாங்க. நம்ம குடும்பம் அப்படி காணப்படுதா? ஹோல் ஹார்ட்டோட நான் உங்களை தேடுவோம் ஆண்டவரே. ஏதோ பேருக்கு நம்ம வாரோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கர்த்தர் நம்மளை கோவப்பட்டுருவாரே, ஆண்டவர் அலட்சி அப்படி வாரோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நான் கர்த்தருக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாரும். வேதனைக்குரிய விஷயம். நம்ம பிள்ளைங்களும் தான், நம்மளும் தான். எவ்வளோ தூரம் சீரியஸாக இருக்கிறோமா? கர்த்தரை தேடுறதுல ஹோல் ஹார்ட்டை காண்பிக்கிறோமா? முழு இருதயத்தோட கர்த்தரை தேடுறோமா? முழு இருதயத்தோட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறோமா? அப்படி அவங்க ஆணையிட்ட பொழுது இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்களாம். அதில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார், தம்மை வெளிப்படுத்துவார். அதில் போட்டிருக்கோம், கர்த்தர் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை ஆசாவுக்கு கட்டளையிட்டார். யுத்தம் வராது. முழு இருதயத்தோட கர்த்தரை தேடுறோமா? குடும்பமாக தேடுறோமா? ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் சிறியோர் பெரியோர் எல்லாரும் தேடணும் ஆண்டவரே. அறகுறை மனதில் ஆண்டவரே, முழு இருதயத்தோட கர்த்தரை தேடணும் ஆண்டவரே. என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். தாவீது ராஜா சொன்னார், ஹோல் ஹார்ட்டோட உங்களை துதிக்கணும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிற செம்மையானவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் செம்மையானவர்களா மாற்ற மாட்டீங்களா? செம்மையானவர்களா மாற்ற மாட்டீங்களா? இங்க கூடாரம் செம்மையானவருடைய கூடாரமா மாற்றப்படணுமே. பாரப்படுறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஒரு செம்மையான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. செம்மையான வழியில நடத்துங்க ஆவியானவரே. கர்த்தர் அப்படியாய் நடத்துவாராக. அடுத்தபடியா 2 ராஜாக்கள் 10:15. 2 ராஜாக்கள் 10:15. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? நான் ஃபுல் டீட்டெயிலுக்குள்ளே நான் போல, அந்த அர்த்தத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? ஏசபேலை மிதித்து தள்ளுவதற்கு, அவளை சாகடிப்பதற்கு, கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகளை செய்தாலே. எதற்காக அபிஷேகம்? அசுத்தத்தின் மேல் நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். ஆமென். ஏசபேல் நம்முடைய கால்களின் கீழே மிதிக்கப்படும். ஏசபேலின் அருவருப்புகளும் குடும்பத்திலே காணப்படக்கூடாது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலி சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். யெகூ கேட்கிறான், கண்களை சிங்காரிச்சு மை போட்டுட்டு வாரா. யார் மை போடுவா? ஏசபேல் தான் மை போடுவா. அவளை மைக்கிறதுக்கு அவன் அதை கண்டுக்கிடவே இல்லை. என் கூட என் பட்சத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறான் யெகூ. கர்த்தர் எதற்காக தன்னை அபிஷேகம் பண்ணினார்?
மரங்களை விற்று போடுவதற்கா? நோ. அசுத்தங்களை, யேசபேலை மிதிப்பதற்கு அபிஷேகம். அல்லேலூயா. யேசபேலின் மேல் ஜெயம் எடுப்பதற்கு அபிஷேகம். சத்துருவை மிதிப்பதற்கு அபிஷேகம். சில பிரதானிகள் எட்டி பிடிக்கிறாங்க, கையை காட்டுறாங்க, நாங்கள் இருக்கிறோம், உங்கள் பட்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. அவளை பிடிச்சி கீழே தள்ளுங்கள். கீழே தள்ளுனாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. யெகூ என்ன செஞ்சானாம்? அவன் மேலே ஏறி மிதித்தான். அல்லேலூயா. மிதித்தான். எதற்கைய அபிஷேகம்? நீ சினிமாவை மேற்கொள்ளணும். அசுத்தமான கதைகளை பார்க்கறதுக்கு, அசுத்தமான ஸ்டோரியை பார்க்கக்கூடாது. அசுத்தமான பாட்டுகள் மேலே நீ வெற்றி எடுக்கணும். கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கே, அதில் நீ ஜெயம் எடுக்கணும். எத்தனை பிள்ளைங்க ஷாட்டிங் பண்ணுறாங்க அசுத்தமாக. எல்லாத்தையும் ஜெயம் எடுக்கணும். நீ ஜெயம் கொண்டவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். யேசபேலின் மேல் ஜெயம் எடுப்பதற்கு அபிஷேகம். கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதற்கு அபிஷேகம். அபிஷேகத்தினால எல்லா நுகங்களும் முறிந்து போகும். அப்போ ஆகாபின் குடும்பத்தார் அழிச்சிட்டு வாரான். வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. யேசபேலை மிதிச்சு கொண்டுட்டான். திருப்பி சாப்பிட்டு புசித்து குடிச்சிட்டு வாரான். இருந்தாலும் ராஜகுமாரத்தை அடக்கம் பண்ணுவோன்ட்டு, சரி அடக்கம் பண்ணுங்கன்னு. அங்கே ஒன்றுமே இல்லை, மண்டையோடு இருக்கு, கையோ காலோ ஏதோ ஒன்று கிடக்கு. இது திஸ்பியனாகிய எலியாவை கொண்டு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. புதைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, அடையாளமே இருக்காது. கர்த்தருக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்புறாங்க. கர்த்தர் யாருங்கிறது உலகத்துக்கு கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் அசட்டையா பேசுறாங்க. அவர் யாருங்கிறது உலகத்துக்கு தேவனுடைய கரம் பதில் உரைக்கும். கர்த்தருடைய வலதுகரம் தேசத்திலே உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் காணும். எல்லாரும் பார்ப்பாங்க. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எதிராளி சாஷ்டாங்கமா விழுவான். அவனை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணணும்னா நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நிற்கணும். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு ஆண்டவரே என் கையினால் அற்புத அடையாளங்கள் நடக்கணும். ஆண்டவரே தேவ ஆவியின் பலத்தில் எனக்கு காட்டுங்க. ஆண்டவரே அவங்களுக்கு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். நேற்று ஒரு சகோதரன் அவங்க வந்து சொல்கிறாங்க, தங்கச்சி இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பையில் கட்டியிருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், சர்வ வல்லமையில தேவன் உங்களால், ஆண்டவரால் முடியும், நிச்சயமாக அக்காவுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு. அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். நிச்சயமாக ஆண்டவரே அவங்க அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே கர்த்தர் கரைக்கணும். ஆண்டவரே நீங்கள் ஜீவனுள்ள தேவன்கிறது அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆமென். நம்மளுக்கு செய்கிறத விட கர்த்தர் நம்முடைய சகோதரர்களுக்கு அதிகமாக செய்ய விரும்புவார். ஏன்னா அவங்க ஆண்டவர் அறிந்து கொள்ளணும் அல்லவா. நம்ம ஆவியில் வைராக்கியமாக இருக்கணும். யெகூ சொன்னா பார்த்தீங்களா, என்ன சொன்னான் தெரியுமா? ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்பை பார்த்து கேட்குறான், ஏய் சகோதரனே, என் இருதயம் உன்னோட செம்மையாக இருக்குது, உன் இருதயம் என்னோட செம்மையாக இருக்கா? இருக்குது. அப்போ இருந்துச்சுன்னா உன் கையை என்கிட்ட கொடு, ஓகே ரதத்தில் ஏற்றிக்கிடுறேன். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் கேட்குறார். என் ரதத்தில் ஏற நான் உனக்கு ஆயத்தம். என் ரதத்தில் வரணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் ஹார்ட்டு உன் ஹார்ட்டோட செம்மையாக இருக்குது, ஆனால் உன் ஹார்ட்டு ஏன் ஹார்ட்டோட செம்மையாக இருக்கா? செம்மையாக இருந்துச்சுன்னா உன் கையை என் கையோட இணைச்சிக்கோ. அல்லேலூயா. உன் கையை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா, என் ரதத்தில் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரதத்தில் ஏறணும் இவ்வளோ பேருக்கு ஆசை. அல்லேலூயா. எலியாவை எப்படி ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார்? அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் வந்து என்ன செஞ்சது? அவனை ஏற்றிக்கொண்டு போனது. நம்முடைய முடிவு அப்படியே காணப்படணும். அல்லேலூயா. பரிசுத்த தேவதூதர்களை பார்க்கணும். முடியும் போது கர்த்தருடைய முகத்தை நீங்களும் நானும் தரிசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கணும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8:21 8:21 உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாத்தியும் இல்லை. பாங்கும் இல்லை என்ன போட்டிருக்கு?
பாகமும் இல்லை. இன்னோட வாசி இந்த வசனத்தை, இன்னோட வாசி. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் கிடையாது. சீமோன்கிற மாயவித்தைக்காரன் அந்த சமாரியா பட்டணத்தில் மாயவித்தை செஞ்சு அநேகரை ஏமாற்றி கொண்டு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அப்போ பிலிப்புங்கிற கர்த்தர் சுவிசேஷகனை அனுப்புகிறார். கர்த்தர் அவன் மூலம் சுவிசேஷம் பரப்பப்படுகிறது. அவன் மூலமாக அநேக திமிர்வாதக்காரர் குணமாக்கப்படுறாங்க. அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் புறப்படுகிறது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதை பார்த்து இவனும் பிரமிக்கிறான். அப்போ அநேக பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களாக மாற்றப்படுறாங்க. இவனும் சேர்ந்து நானும் வரேன், என்னையும் சேர்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்கே. இதுவரை அவனை மதித்து வந்தவங்க இப்போ யார் பின்னாடி போகிறாங்க? பிலிப்பு முன்னாடி. அல்லேலூயா. கர்த்தர் நம் மூலமாகவும் அப்படி செய்யணும். ஒரு சுவிசேஷகனாய் நம் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கணும். அப்போ தான் கர்த்தரை தேவன் நிரூபிக்க முடியும். ஆமென். ஆண்டவரே, என் கையிலையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நம்மளை காட்டுறதுக்கு இல்லை, அவரை வெளிப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. இதை கேள்விப்பட்டு எருசலேம் இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்களாம்? பேதுருவையும் யோவானையும் அனுப்பி விடுறாங்க. அப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க மேலே தலையில் கை வைக்கிறாங்க. நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. இதை பார்த்த உடனே இவன் என்ன நினைக்கிறான்? அப்போ நான் கேட்குறான் பேதுருட்ட வந்து, நானும் யார் மேலே கை வைக்கிறோனோ அவங்களும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், எனக்கு இந்த வரத்தை கொடுங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீ தேவனுடைய வரத்தை லஞ்சம் கொடுத்து ஆண்டவர் தரப்போகிறாரு. அவருக்கு தேவை இருதயம் செம்மையான இருதயம். அல்லேலூயா. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தலின பரிசுத்தாவியானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் செம்மையாக இருக்குந்தா ஆண்டவர் தருவார். ஆமென். அபிஷேகத்தை ஊற்றுவார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறார். அவன் பேதுரு சொல்கிறான், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. நினச்சி கூட பார்த்துடாதேன்னு. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கதா நான் காண்கிறேன் அப்படின்னு. ஐயோ வேண்டாம், இந்த மாதிரி கஷ்டமானதெல்லாம் எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இதெல்லாம் இருளெலாம் நடந்துட வேண்டாம். எனக்காக உன் தேவனாகிய கத்திடத்தில் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ண சொல்கிறான். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, செம்மையான இருதயம், நம்முடைய பாதை செம்மையாக காணப்படணும். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். எரேமியா 17:18 என்ன சொன்னார்? எரேமியா கடைசியாக எரேமியா 17:18 வாசி பாபா. எரேமியா 17:18 என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. 16வது வசனம் பாப்பா. நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ சாட்சி சொல்கிறான். ஆண்டவரே, என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாக இருந்தது ஆண்டவரே. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. செம்மையான வார்த்தைகளை பேசுகிறோமா? நீதிமன்றங்களை பார்த்தோம். என் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால், ஆண்டவர் சொல்றார், என் உள்ளின் திரியங்கள் மகிழும். ஆண்டவர்கிட்ட தீர்மானம் எடுக்கணும். தாவீது ராஜா சொல்றார், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இவ்வளோ மீறி பேசுகிறோம். எத்தனை பேருடைய வார்த்தைகளை நம்ம மற்றவங்களை காயங்கள், நான் பேசினா உங்கள் காயம் ஆறணும். ஆமென். ஆண்டவரே, என்னை அப்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் வார்த்தை செம்மையாய் காணப்படணும். ஓசியால 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். துன்மார்க்கிறோம் என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். நம்ம பார்த்தோம், செம்மையானவனுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாராம்? நீதிமொழிகள் 14:11 சொல்லப்பட்டிருக்கு, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். நீதிமொழிகள் 15:8 செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். 3வது சங்கீதம் 112:4 செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நம்முடைய கூடாரம் செழிக்கணும்னா நம்ம கூடாரம் செம்மையான கூடாரமாக இருக்கணும். நம்ம ஜெபம் செம்மையானவனுடைய ஜெபமாக இருக்கணும். அவருடைய முகம் எப்படி இருக்கான்? செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்,
செம்மையானவன் உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். செம்மையானவனுடைய முடிவு எப்படி இருக்கும்பா? சமாதானம். அடுத்து பார்த்தோம் சங்கீதம் 140 செம்மையானவர்கள் அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அடுத்து தாவீது ராஜா கேட்ட ஜெபம் பார்த்தோம், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அடுத்து செம்மையானவருடைய வம்சம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 119:7 தாவீது ராஜா சொல்றாரு, நான் உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஆசாவை போல கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா, உடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீங்கள் இந்த நாளில் திட்டமும் தெளிவுமா பேசுனீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு செம்மையான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆசாவை போல கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்ய அது நிமித்தம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை நீர் எங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடணும் நான் செபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். செம்மையானவருடைய கூடாரமும் செழிக்கும்னு சொன்னீங்களே, எங்கள் கூடாரம் செம்மையானவருடைய கூடாரமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, எங்கள் வம்சம் செம்மையானவருடைய வம்சமாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. செம்மையானவர்களை ஜெபமும் அவருக்கு பிரியம்னு சொன்னீங்களே, எங்கள் ஜெபம் செம்மையாய் காணப்படட்டும் ஆண்டவரே. செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்னு சொன்னீங்களே, செம்மையானவர்கள் நம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் சொன்னீங்களே. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிற செம்மையானவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, செம்மையானவர்களா மாற்றுங்கப்பா. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரே, என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. எங்களை செவ்வையான பாதையில் நடத்துகிறவரே, எங்கள் எதிராளிகளின் நிமித்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் செம்மையான பாதையிலே நடத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 8 மாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பத்தையும் பத்திரமாய் வழிநடத்தி வந்தீரே. கோடான கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களை நன்மையுண்டாக நினைத்தருளும் ஏசப்பா. அடுத்த வாரத்திலே ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க ஏசப்பா. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்னீங்க ஏசப்பா. அநேக ஜனங்கள் இந்த இடத்துல வந்து உண்மை ஆராதிக்கணும் ஏசப்பா, உண்மை தொழுது கொள்ளணும் ஏசப்பா. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு சொன்னீங்களே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் சொன்னீங்களே. உண்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ள, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள, சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ள ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தரணும் நான் ஜெபிக்கிறேன். வரப்போகிற புதிய மாதம் 9வது மாதத்தை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே இது தோன்றும். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொன்ன கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே
வனாந்தரமான வாழ்க்கையிலே வழியை உண்டாக்குவீராக. அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவீராக. வரப்போகிற புதிய மாதம் முழுவதும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை சொன்ன கர்த்தர். நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளை, வாலிப தம்பி தங்கச்சி, பெரியவர்கள் எல்லாரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்கணும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காய் கோடான கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் ஐயா. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.